வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப். இன்றைக்கி நாம் பிரவீனா அம்மாவும் 2 மகன்களும் அப்படின்னு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் சீரியல் நடிகை பிரவீனாவை அம்மாவாக நினச்சி தான் இந்த கதையை நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ கதையை என்னுடைய அம்மாவுடைய கோணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய அம்மா ஒரு விதவை. என்னுடைய அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க தான் நாங்கள் 2 பேரும் வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறோம். மாதத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய அம்மாவுக்கு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகலைன்னா என்னுடைய அம்மா ரொம்ப சோகமாக தனிமையில் இருப்பாங்க. என்னுடைய அம்மாவுடைய கணவர், அதாவது என்னுடைய அப்பா, இறந்து 10 வருஷம் ஆகுது. என்னுடைய அம்மாவுடைய வயசு இப்போது 33 வயசு. தனியாக பிள்ளைங்க கூட வசிச்சுட்டு வராங்க. நாங்கள் 2 பேரும் பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் நானும் என்னுடைய தம்பி, நாங்கள் 2 பேரும் ஒவ்வொரு திசையில் வேலை பார்க்கறதுக்கு போயிட்டோம். அதனால் என்னுடைய அம்மாவுடைய தனிமை எங்களுக்கு தெரியல. என்னுடைய அம்மாவுக்கு தனிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வருஷம் என்னுடைய அம்மாவுடைய மூத்த மகனான நான், என்னோட பேர் வருண், நான் தான் இந்த கதையோட கதாநாயகன். என்னுடைய தம்பியும் மற்றொரு கதாநாயகன். இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா பிரவீனா ஆசைப்பட்டாங்க. எனக்கு கல்யாண வயசு ஆனதுனால எனக்கு பெண் பார்த்துக்கிட்டு வராங்க என்னுடைய அம்மா. எந்த பொண்ணும் எனக்கு பிடிக்கல. அதனால் என்னுடைய அம்மா வேறு வேறு பெண்ணை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. என்னுடைய அம்மாவுக்கும் சில பெண்களை பிடிக்கல. அப்புறம் என்னுடைய அம்மா வழியில் போகிற வர பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் பார்த்து பொண்ணு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த பொண்ணும் என்னுடைய அம்மாவுக்கும் பிடிக்கல, எனக்கும் சில பெண்களை பிடிக்கல. ஒரு சமயம் நான் லீவுக்கு என்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக என்னுடைய அம்மா தங்கியிருக்க ஊருக்கு நான் போயிருந்தேன். அப்போது என்னுடைய அம்மா மறுபடியும் கல்யாண விஷயமா என்கிட்ட பேசினாங்க. அப்போது நான் என்னுடைய அம்மா பிரவீனா கிட்ட, அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னதும் என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னுடைய அம்மா கிட்ட நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சேன். அந்த புகைப்படத்தை பார்த்தும் என்னுடைய அம்மா பிரவீனாவுக்கு ரொம்ப பிடிச்சி போனது. என்னுடைய அம்மா எனக்கு ஏற்ற பெண் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகி என்னுடைய அம்மா அதுக்கு சம்மதமும் சொன்னாங்க. கொஞ்ச நாள்லையே அந்த பொண்ணையும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. என்னுடைய அம்மா அந்த பொண்ணோட வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா எங்களுடைய குடும்பம் எங்கள் ஊர்லேயே கொஞ்சம் பணக்கார குடும்பம் மாதிரி. எங்களுக்கு சொந்தங்கள் பல இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய அம்மாவுக்கு ஒரே குறை தான். அந்த குறை வேறு எதுவும் இல்லை. என்னுடைய அப்பா இறந்தது தான் என்னுடைய அம்மாவுக்கு ஒரே குறையாக இருந்தது. அடுத்த சில மாதத்தில் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னுடைய அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி, அவனும் என்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு அப்பப்போ வீட்டுக்கு போயிட்டு வருவான். எங்களை என்னுடைய அம்மா அன்போடு கவனிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு என்னுடைய மனைவி அவளுடைய அம்மா வீட்டுக்கு போனால் குழந்தைய பெற்றுட்டு என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்னுடைய மனைவி இல்லாமல் தனிமையில் நான் வாடிட்டுருக்கேன். இதே மாதிரி தான் ஒரு பக்கம் என்னுடைய அம்மா பிரவீனாவும் தனிமையில் வாடிட்டுருக்காங்க. என்னுடைய மனைவியை இழந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய மகனை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்துலேயே நான் எந்த பழக்கமும் இல்லாத நான் குடிக்கு அடிமையாகிட்டேன். நான் குடிக்கு அடிமையாகி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்த என்னுடைய அம்மா, இப்படியே இருந்தால் பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிக்கிட்டு என்னுடைய மகன், அதாவது என்னுடைய அம்மாவுடைய பேரன், அவனையும் தூக்கிக்கிட்டு ஊருக்கு என்னை கூப்பிட்டாங்க. நானும் என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் என்னுடைய அம்மாவை பிரியாமல் என்னுடைய அம்மா கூடவே ஊருக்கு போனேன்.
என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய மனைவியோடைய பிரிவு அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவளை இழந்துட்டு மகன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா பிரவீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டா. என்னுடைய பச்சை குழந்தை பாலுக்கு அழும்போதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நானும் அந்த குழந்தைய பார்த்து அழத் தொடங்கினேன். என்னுடைய அம்மாவுக்கு இப்போ 44 வயசு ஆகுது. நான் சொந்த ஊரில் நான் என்னுடைய அம்மா என்னுடைய குழந்தையெல்லாம் போனதுக்கப்புறம் என்னுடைய அம்மா மனசே கேட்காம என்னுடைய அம்மா எங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டு என்னுடைய அம்மா பிரவீனா என்கிட்ட வந்து டே வருண் என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா பிரவீனா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவை தடுத்தேன். என்னுடைய அம்மாவை பார்த்துட்டு அம்மா உன்னோட நிலையில தான் இப்போ நானும் இருக்கேன். இப்போ நானும் உன்னை மாதிரி தனிமையில் நானும் அப்படிதாம்மா சுற்றிட்டு இருக்கேன். என்னோட பொண்டாட்டி இறந்து என்னுடைய மனைவி இறந்து 1 வருஷம் கூட ஆகலை. எனக்கே இந்த தனிமை இப்படி வாட்டுதே. ஆனால் நீ 11 வருஷமா என்னுடைய அப்பாவை பிரிஞ்சு என்னுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் தனிமையாக 11 வருஷமா இருக்க. ஆனால் இந்த தனிமையை எனக்கு புரியாமல் நான் இருந்திருக்கேனேம்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அம்மா பிரவீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய அம்மாவை பார்த்து அம்மா இந்த சில மாதத்துலேயே உன்னுடைய தனிமை வந்து எனக்கு புரிஞ்சதும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவை பார்த்து சொன்னேன். என்னுடைய அம்மாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் என்னுடைய அம்மாவை பார்த்துட்டு அம்மா இது 11 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா பிரவீனாவை வந்து நான் பார்த்தேன். என்னுடைய அம்மா பிரவீனா இவ்வளோ நாள் எங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு என்னுடைய அம்மாவை நினச்சி பெருமையாக இருந்துச்சு. இதற்காக நான் என்னுடைய அம்மாவை பார்த்து அம்மா இவ்வளோ நாள் எங்களுக்காக நீ வாழ்ந்துருக்கம்மா, அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு டேய் அம்மாவுக்கு நீங்கள் 2 பேர் தான்டா உயிர், நீங்கள் 2 பேர் தான்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா கண்ணீர் பொங்க என்னை வந்து கட்டி பிடிச்சா. என்னுடைய அம்மா சந்தோஷத்தில் அவளையும் அறியாமல் அழத் தொடங்கினா. நீயே சொல்லு உனக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா பிரவீனா என்கிட்ட கேட்டா. நான் என்னுடைய அம்மா பிரவீனாவை பார்த்து அம்மா அப்பா இருந்ததும் நீ ஏம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு டேய் நான் உன்னோட அப்பாவை அந்த அளவுக்கு காதலிச்சிருந்தா அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொன்னா. உன்னோட அப்பாவை தவிர வேற யாரையும் எனக்கு பிடிக்கலடா. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்களான நீங்கள் 2 பேரும் ரொம்ப முக்கியம்டா. அதனால தான் எனக்கு வேற எந்த எண்ணமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து சொன்னா. அதுக்கு நான் என்னுடைய அம்மாவை பார்த்துட்டு எனக்கும் அதே நிலமை தான்ம்மா. என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய மனைவியை நான் ரொம்ப காதலிச்சேன். அவளை தவிர வேற எந்த பெண்ணும் எனக்கு வேணாம்மா, எனக்கு நீ மட்டும் போதும்மா அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா என்னோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய அம்மா பிரவீனாவை பார்த்துட்டு அம்மா என்னுடைய குழந்தைய நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னுடைய குழந்தைய சரியாக அவள் பார்த்துப்பாளான்னு தெரியலம்மா. ஆனால் என்னுடைய குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வேற எந்த பொண்ணும் பார்த்துக்க மாட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அம்மாவை பார்த்தேன். என்னுடைய அம்மா அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு பிரமிப்பில் நான் என்ன பேசுகிறேன்னு புரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தா. ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவும் அதை புரிஞ்சுக்கிட்டா. அன்னைக்கு நைட் என்னுடைய அம்மாவுக்கு தூக்கமே வரல. நான் நள்ளிரவில் தான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னம்மா உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரவீனா அம்மாவை பார்த்து கேட்டேன். என்னுடைய பிரவீனா அம்மா என்கிட்ட வந்தா. என்னுடைய அம்மா என்கிட்ட டேய் இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது, அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா என்கிட்ட சொன்னா. நான் என்னுடைய அம்மா கிட்ட அம்மா நீயே எனக்கு கிடச்சிட்ட, அதுக்கப்புறம் நான் வேற எங்கம்மா போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவை பார்த்தேன். இனி நடக்க போவதை அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றும் இல்லாதது போல என்னுடைய அம்மாவையே கவனிக்க தொடங்கினேன். அப்போது என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு வந்து என்னுடைய அம்மா பிரவீனா என்கிட்ட கேட்டா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து அம்மா உன்னை எப்போவுமே என் பக்கத்தில் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைம்மா
அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மாவும் என்னை பார்த்துட்டு, டேய் உனக்கு இப்போ தான் அந்த ஆசை வந்துச்சு, எனக்கு 11 வருஷமாக அந்த ஆசையில் தான்டா இருக்குது. நீயும் உன்னோட தம்பி நீங்கள் 2 பேரும் எப்போவுமே என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தான்டா நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் ஆளுக்கு ஒரு பக்கமாக வேலை தேடி போயிட்டீங்க, இந்த அம்மாவை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா பிரவீனா மறுபடியும் சோகக்கடலில் மூழ்க ஆரம்பித்தா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்துட்டு, அம்மா இன்னைக்கு அதெல்லாம் அந்த தனிமையெல்லாம் போயிடுமா, இனிமே அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உன்னுடைய விருப்பம் போல் நான் நடந்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா பிரவீனா என்னை பார்த்துட்டு, உன்னோட பொண்டாட்டி கொடுத்து வச்சவடா, உன்னை பிரியாமல் உன்னை விட்டுட்டு முன்னாடியே போயிட்டா அப்படின்னு வந்து என்னோட அம்மா வந்து சொன்னா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, அதான் இனிமேல் பொண்டாட்டின்னு நீ இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்னுடைய அம்மாவுடைய இளைய மகனான என்னுடைய தம்பி ஃபோன் பண்ணி, நான் வரேன் ஊருக்குமா அப்படின்னு வந்து சொன்னான். அதை கேட்டதும் எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய அம்மா, அவளுடைய பெத்த பாசம் என்னுடைய அம்மா பிரவீனாவுடைய கண்ணை மறைச்சது. சரிடா வா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அம்மாவை பார்க்கறதுக்கு இப்போ தான் ஆசை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா பிரவீனா வந்து கேட்டா. இதுவரை நீ எங்கடா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னுடைய அம்மா அப்படியே ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தா. அப்போது என்னுடைய அம்மா என்னை பார்த்து, உன் தம்பி வரானாண்டா அப்படின்னு வந்து என்னுடைய அம்மா பிரவீனா வந்து சொன்னா. என்னுடைய அம்மா ஃபோனில் என்னோட தம்பிக்கிட்ட என்ன சொன்னான்னா, உன்னோட அண்ணன் இப்போ தான்டா பழைய நிலைமைக்கு வந்திருக்கான், இப்போ தான் கொஞ்சம் குடி பழக்கம் இல்லாமல் நல்லா இருக்கான்டா, வீட்டிலே இருக்கான், அடங்கி ஒடுங்கி இருக்கான், இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து ஃபோனில் சொன்னா. இதை கேட்டதும் என்னுடைய தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னுடைய அம்மா ஃபோனில், இப்போல்லாம் உன்னோட அண்ணன் வெளியெல்லாம் போக மாட்டேங்கிறான்டா, இங்கே இருக்கான், சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்னுடைய அம்மா பிரவீனா வந்து ஃபோனை வந்து வச்சா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா நம்ம ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு வந்து நான் என்னுடைய அம்மா கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மாவும் சரிடா, நம்ம தம்பியும் இங்கே வர சொல்லிடலாம் அப்படின்னு வந்து என்னோட அம்மா சொன்னா. எனக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து சொன்னா. நானும் என்னுடைய அம்மா கிட்ட, அதாம்மா கரெக்டு, நானும் அதான் சொல்லலாம்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மாவும் சரிடா உன் விருப்பம் போலவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கதையை என்னுடைய தம்பியான என்னுடைய அம்மாவுடைய இளைய மகன் என்னுடைய தம்பியோட கோணத்தில் இந்த கதையை வந்து பார்க்கலாம். நான் என்னுடைய அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி வியாபாரத்துக்கு துணையாக இருக்க சொல்லி என்னுடைய அண்ணன் கூப்பிட்டதும் நானும் வந்து ஊருக்கு வந்து போக ஆரம்பித்தேன். நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்து போனேன். நான் குடும்பத்தோட ஒன்றா இருக்கலாம், என்னுடைய அம்மா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சந்தோஷமாக வந்து போனேன். என்னை பார்த்ததும் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய அம்மா பிரவீனாவை பார்த்து நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா என்னுடைய அம்மா பிரவீனா என்றும் இல்லாதது போல் இன்றைக்கி ரொம்ப அழகாக மாறி இருந்தா. என்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா இப்போ அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. என்னுடைய அம்மா என்கிட்ட, டேய் இதுக்கு முன்னாடி என்னை பார்க்கறதுக்கு எனக்கே பிடிக்காதுடா, ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இப்போ தான் எனக்கே என்னை பார்க்கறதுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து சொன்னான். நான் என்னுடைய அம்மா பிரவீனாவை பார்த்து, இனிமேல் நீ இப்படியே இருமா அப்படின்னு வந்து சொன்னேன். நான் ஊர்லேருந்து வந்ததும் என்னுடைய அண்ணன் என்னுடைய அம்மாவையும் பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஏதோ சைகை பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தேன். நாங்கள் 3 பேரும் நன்றாக மகிழ்ச்சியாக நாட்களை வந்து கழித்தோம். அப்படி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நான் என்னுடைய அம்மாவை வந்து பார்த்தேன். என்னுடைய அம்மா மிகவும் கவனமாக என்னுடைய அம்மா எழுந்து என்னுடைய அண்ணனோட ரூமுக்கு வந்து போனான். என்னுடைய அண்ணனும் ஒரு நாள் இதே மாதிரி எழுந்து என்னுடைய அம்மாவோடைய ரூமுக்கு வந்து போனான். இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை வந்து கண்டுக்காத மாதிரி அப்படியே இருந்தேன். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க. இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இதோட முழு கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கதை 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.